இன்றைய கடிதங்களுடன் நான் இது பார்த்திங்கன்னா, ஊர்லேருந்து அவரக்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் இருந்துச்சு விதை மாதிரி. சரி அதை விதைக்கு போடலான்னு சொல்லிட்டு விதைக்கு போட்டது. இது வீட்டிலேருந்து அவரக்காய் வச்சு நான் விதைக்கு போட்டது. அந்த ஃபஸ்ட்டு அவரக்காய் நல்லா படர ஆரம்பிச்சிடுச்சு. இது மாடியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து மாடியில் வச்சது தான் தப்பான்னு தெரியல. கீழே எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். ஃபுல்லாக காஞ்சு போயிட்டு சுத்தமாக படராமல் ரொம்ப டல் ஆகிடுச்சு. இறந்து போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு இந்த அவரக்காய். இதுவும் வெண்டைக்காய் 2த்தையும் ஒன்றா தான் வச்சேன். இது வந்து எவ்வளோ வெயில்னாலும் தாங்குது. பக்கத்துலேயே இன்னொரு செடி இருக்குது. அது என்னதுன்னு தெரியல. வளரட்டும்னு விட்டுட்டேன். வெண்டைக்காய் அப்புறம் இது நல்லா தான் வளருது. ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு தண்ணி 2த்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் மாடியில் வந்து சின்ன சின்ன பூச்செடிலாம் வச்சுருக்கோம். அந்த பட் ரோஸ் அந்த மாதிரி செடி. அதுக்கு எப்படி தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். இங்கேருந்து மேலேருந்து தண்ணி ஊற்ற அது வந்து ஃபுல்லாக தண்ணியும் கீழே இருக்க பைக் மேலே பட்டுடுது. கீழே இருக்க பைக் எங்களோடது தான். அது மேலே படுறதுனால எங்கள் வீட்டுக்காரர் திட்டுறாரு, பைக் மேலே படாமல் தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பழுப்பு மாதிரி வச்சுட்டு ஊற்றுறேன். இது அங்கேருந்து இப்போ வெளியிலேருந்து வரும்போது நம்ம பூ இந்த மாதிரி அழகாக பூத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல. அதனால தான் இந்த கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துலேருந்து